ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அன்பு உள்ளங்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அவசர அவசரமாக கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சனி பிரதோஷம் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த இந்த வீடியோவில் என்ன அப்படி ஸ்பெஷலாக உங்களுக்கு புரியும். ஸோ வேகமாக ரெடி ஆகிட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் தேனும் தினையும் செய்கிறனால சாமிக்கு வந்துட்டு ஆக்சுவலாக எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. நான் வீடியோ பார்த்து தான் பண்ணேன். பட் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஏன்னா சாமிக்கு நம்ம வந்து உப்பு பார்க்காம சமைச்சா கூட அது ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி தான். போகிறப்ப எங்கள் அத்தையை பிக்கப் பண்ணிவிட்டு எப்பவுமே பால் அபிஷேகம் பண்ணுவோம் சாமிக்கு வந்து. ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். சாமிக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், எவ்வளோ அந்த அண்டாவில் பால் வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக பால் அபிஷேகம் முடிஞ்சும் கூட பாலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ அபிஷேகம் நடக்கும் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா. பால் அபிஷேகம், அப்புறம் வந்து பன்னீரில் தேன், விபூதி, எப்பயும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மஞ்சள், அவ்வளோ அபிஷேகம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா நான் அந்த வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சாமி கும்பிட்ற மேக்ஸிமம் நான் வந்து இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஏன் காட்டுறேன்னா, சில பேர் வந்து சாமியை தரிசனம் பண்ண முடியாமல் இருக்கலாம். இதை பார்த்துட்டு நம்மளும் இந்த வீடியோ இங்கே போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ அபிஷேகம் பண்ணுறப்போ நான் வந்து சாமி கும்பிட்றதுனால என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியலை. ரொம்ப க்ரௌடாக வேறு இருந்தது. ரொம்ப நிறைய விஷயம் அன்றைக்கி நடந்தது. நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சாமிக்கிட்ட பயத்தோடு போகக்கூடாது, பக்தியோடு போகணும்னு சொல்லுவாங்களே, அதை எனக்கு வந்து அவர் ப்ரூஃப் பண்ணார். ஸோ அந்த மாதிரி தான் அந்த டே வந்து அன்றைக்கி ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லோரும் டைம் இருக்கப்போ இந்த சனி பிரதோஷம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறனால அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அட்டன் பண்ண புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அங்கே ஒரு சின்ன குழந்தைங்க கூட வந்து நிறையா வேண்டுதல் வச்சு அதை வந்து அது நடந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கும் வந்து அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை நான் வந்து சரி ஓகே நம்மளும் சனி பிரதோஷம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். உங்கள் டைமை செலவு பண்ணி எங்கள் வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் அன்பு உள்ளங்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.